வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ரூஃபிங் சேனல்ல ஒரு அழகான அட்ராக்டிவான சிவப்பு நிற டபுளோட ரூஃபிங் பத்தி பார்க்க போறோங்க. இந்த ரூஃபிங் ஒர்க் பாத்தீங்கன்னா ஒசூர்ல பேரிகை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல தான் ஒரு கிராமத்துல நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் டேப்பர் கொடுத்து பிளஸ் மாடிக்கு போற அந்த மொட்டை மாடி படிக்கட்டுக்கான ப்ரொவிஷனுக்கு அதுக்கு தனியா ஒரு ரூஃபிங் அமைச்சு அதையும் நல்லா நீட்டா பண்ணி அழகான முறையில 30 வருஷம் வாரண்டியில இந்த ரூஃபிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட போட்டோ பார்க்கணும் டெஸ்கிரிப்ஷன்ல போட்டோக்கான லிங்க் இருக்கு, அது மூலமா நீங்க பாத்துக்கலாங்க. இந்த ரூஃபிங் வீடியோ உங்க மொபைல்ல பாத்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு குவாலிட்டி கம்மியா ஓடும். குவாலிட்டி அதிகப்படுத்தி உங்க மொபைல போனை ஃபுல் ஸ்கிரீன் மோட்ல வச்சு பாத்தீங்கன்னா உங்க பாக்குறது நல்ல தெளிவான தோட்டத்தை கொடுக்குங்க. ஆக்சுவலா கஸ்டமர் பாத்தீங்கன்னா நம்மள யூடியூப்ல பார்த்து தான் கான்டாக்ட் பண்ணியிருந்தாரு. இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஃபாலோவருங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 வருஷமா நம்மள ஃபாலோ பண்ணியிருக்காரு. நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணலாம், இதுலயே 1.5 வருஷமா வீடியோ பாக்குறாங்கன்னா மத்த உங்க போட்ட வீடியோ எல்லாம் பாத்துருப்பாங்கல்ல, நினைச்சு பாருங்க. அப்ப அதுல ஒரு க்ளூ இருக்குது இல்லையா, எத்தனை பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, அதுல எவ்வளவு ரிவ்யூ பண்ணிருப்பாங்க. 1.5 வருஷம் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கிட்ட மட்டும் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் நம்ம போன் பண்ணி வர சொல்லி பார்க்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேரில் நம்ம போயிட்டு வாஸ்து முறைப்படி என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இவ்வளவு ஆகணும் அப்படின்னு சொல்லி கொட்டேஷன் எல்லாம் கொடுத்திருந்தோம். நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்களுக்கு சொல்லியிருந்தோம், அவங்க எப்படிலாம் பண்ணணும்னு அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க. அதன் மூலியமா நல்லா டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு அதுக்கப்புறம் இந்த ரூஃபிங் அமைச்சு கொடுத்துருக்குங்க. ஆனா நான் இவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா 1.5 வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, எங்களை ஏன்னா அவ்வளவு ஸ்பெஷலா நாங்க என்ன எங்களை எது கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டோம். எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பண்ணிருந்தாங்க, எல்லாருமே ரூஃபிங் நல்லா பண்றாங்க. பட் ஆனா அவங்க பேசுற பேச்சுல பாத்தீங்கன்னா தெளிவில்லை அப்படின்னாங்க. ஏங்கன்னா அப்ப எல்லாரும் நல்லா பண்றாங்க, பேச்சு தானே தெளிவில்லை அப்படின்னாங்க. ஆனா அதுக்கு அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னன்னா மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்க பேச்சு நல்லா கன் மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் உங்களை ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. சோ அதனால பாத்தீங்கன்னா அது உண்மைதானே. ஏன்னா விஷயம் இருக்கிறவங்க கோவப்படுவான், அதாவது என்ன சொல்றது, ஆனஸ்டா திமிரா இருப்பான் இல்லையா, தொழில் திமிரு இருக்கும் அவங்ககிட்ட. சோ அந்த மேட்டர் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்குது. ஏன்னா என்கிட்ட எல்லாமே குவாலிட்டியா வச்சிருக்கிறேன், தரமான ஆட்களை வச்சிருக்கேன், நல்லா ப்ரொஃபஷனலா வேலையும் செய்யறேன், கஸ்டமருக்கு தேவையான அந்த விளக்கத்தையும் கொடுக்கறோம், அதே மாதிரி ஒழுக்கமாவும் கஸ்டமர்கிட்ட பேசுறோம், இருந்து முடிச்சுட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு வரோம். சோ அப்படி அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த ஆனஸ்ட் திமிரு என்கிட்ட உண்மையாலுமே இருக்குது. ஆனா அவர் அது புரிஞ்சுக்கிட்டாரு. 1.5 வருஷமா ஃபாலோ பண்றீங்க, ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு நல்ல ஒரு பதிலும் எங்களுக்கு சொல்லியிருந்தாரு. சோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு, இந்த வேலை செய்யறதுக்கே எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. ஓகே, இப்ப நம்ம இந்த ரூஃபிங் பத்தி உங்க கூட சொல்லணும் அப்படின்னா, இந்த ரூஃபிங்க நாங்க தமிழ்நாடு முழுக்க வேலை செய்யறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஹைதராபாத் டு கன்னியாகுமரி வரைக்கும் வேலை செய்ய தயாரா இருக்கிறோம். இந்த ரூஃபிங் உங்களுக்கு அமைக்கணும்னா மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். எங்களுக்கு மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் டார்கெட் இருக்குது. அது இருந்தா தான் நாங்க அந்த இடத்துல வேலை செய்ய முடியும். அப்படி செஞ்சாதான் அந்த வேலை எங்களுக்கு நஷ்டம் ஆகாம இருக்கும். சோ அதனால 600 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல நீங்க என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்கங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு டபுள் ரூஃபிங்கோட ஆர்டர் எனக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க சிவில் ஒர்க்கு, பெயிண்ட் ஒர்க்கு, ஆளுங்க தங்கக்கூடிய வசதி, கரண்ட் வசதி 4 எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணும். சிவில் ஒர்க்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் பைப் எல்லாம் கொண்டுட்டு வந்துருவோம், உள்ள போற ஓட கொண்டுட்டு வந்துருவோம், பைப் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சு அப்படியே வெல்ட் அடிச்சிடறோம். அப்புறம் என்ன பண்றீங்கன்னா இந்த கைப்பிடிச்சோத்துல பாருங்க போஸ்ட் எல்லாம் உடச்சு தான் நிறுத்திருப்போம். அப்ப உடச்சு நிறுத்துறப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காங்கிரட் போட்டு கொடுக்கணும். இதே நம்ம தரையில போடுறோம் அப்படின்னா குழி எடுத்து காங்கிரட் போட்டு கொடுக்கணும். சோ கஸ்டமரா உங்க சைட்ல இருந்து சிவில் ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பைப்புக்கு பாத்தீங்கன்னா நாங்க பிரைமர் பண்ணிடுவோம், நீங்க 2 கோட் எனாமல் பெயிண்ட் அடிக்கணும். அதே மாதிரி உள்ள போடுற ஓட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும். இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, அது கஸ்டமருக்கு அதிகமா வேலை வச்சா வேலை தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருமே இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா உள்ள போடுற ஓட்டுக்கு ஒரு பக்கம் பெயிண்ட் அடிக்கணும். சோ இந்த உள்ள போடுற ஓட்டுக்கு பெயிண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சருக்கும் பெயிண்ட் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு 2வது டைமா இந்த மேல போடுற ஓடு இந்த டிசைன் எல்லாம் கொண்டுட்டு அழகா மேல வச்சு லே பண்ணி கொடுப்போம். சோ இந்த சிவில் ஒர்க் பெயிண்ட் ஒர்க்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆளுங்க தங்கக்கூடிய வசதி, 2 ஸ்டெப்பா வேலை செய்யறப்ப 2 ஸ்டெப்பா தங்கறதுக்கான எங்களுக்கு வசதி வேணுங்க. இதே டவுன் ஆச்சுன்னா ரொம்ப சிக்கல். இப்ப இந்த மாதிரி ஊர்ல நம்ம தங்கிக்கலாம், ஆனா டவுன் இருந்தா தங்க முடியாது இல்லையா. சோ அகாமடேஷன் கண்டிப்பா நீங்க ப்ரொவைட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கரண்ட் வசதி, கரண்ட் வீட்டுல எடுத்துக்கிறோம், கரண்ட் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிறோம். சோ அந்த 4 சப்போர்ட்டும் உங்க சைட்ல இருந்து எனக்கு நீங்க பண்ணி கொடுக்குறீங்க. இப்ப நம்ம என்ன டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இதுல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்பெஷல் நம்ம உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இதுல யூஸ் பண்ணிக்கிற பைப்பு அப்போலோ பைப்பு 120 GSM உடைய பைப்புங்க. அடுத்தது மேல போடுற ஓடு பாத்தீங்கன்னா மண்ணோடு கிடையாது, மேல போறது சிமெண்ட் ஓடு. இது 14 கலர்ல எங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. 30 வருஷம் வாரண்டி. யாருமே மார்க்கெட்ல 30 வருஷம் வாரண்டி தரவே மாட்டாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, 10 வருஷம் மேல யாருமே வாரண்டி தர மாட்டாங்க. நாங்க கலர் போகாது, மேல ஃபங்கர்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு 30 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் அந்த ஓட்டுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா உள்ள போற ஓடு மண்ணோடு தான், ஃபுல் பியூர் மண்ணோடு தான். அது பாத்தீங்கன்னா கர்நாடகா கிளேடைல்
கேரளா கிளே டைல் கிடையாது. ஏன்னா கேரளா கிளே டைல் கம்பேர் பண்ணும்போது கர்நாடகா டைல் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைல் வந்து நாங்க யூஸ் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா வாட்டர் கட்டர்ஸ் கொடுத்துறோம். அந்த தண்ணி கலெக்ட் பண்றது வாட்டர் கட்டர்ஸ் கொடுத்துறோம். அது மறைக்கிற மாதிரி அப்படியே டிசைன் கொடுத்துறோம். ஸோ கலசம் எல்லாம் வச்சு ஃபுல் ஃபிட்டிங்கா நீட்டா வேலை முடிச்சு கொடுத்துறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், பின்னாடி ஏதாவது லீக்கேஜ்னா வந்து நாங்க அட்டன் பண்றோம், பாக்குறோம். உண்மையிலுமே இப்ப சென்னையில பாருங்க, ஒரு இடத்துல குளத்தூர்ல போட்டிருந்தோம், அங்க லீக்கேஜ் ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க. நேர்ல போய் பார்த்துட்டு மறுபடியும் அந்த லீக்கேஜ் ரிப்பேர் பண்ணி கொடுத்து தான் வந்தோம். என்னங்க இவ்வளவு தூரம் வேலை செய்யறேன்னு சொல்றீங்க, லீக்கேஜ் ஆகுமா அப்ப அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அப்படிலாம் இல்லைங்க. ஒரு 100 வேலை செய்யறனா அதுல ஒரு வேலை 2 வேலை ஏதோ ஒரு ஹியூமன் எரரா, வேணும்னு யாரா செய்வாங்களா நினைச்சு பாருங்க. ஏதோ ஒரு எரரா இருக்கலாம். ஆனா நான் எரரை பத்தி பேச வரல, நாங்க வந்து மறுபடியும் வேலை செஞ்சு கொடுக்குறோங்கிற பெருமையை நாங்க கூட பேசிக்கிறோம். இது எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாமே நீங்க நிறைய ஒர்க் பண்றவங்க தான். இப்ப வீடு வேலை செய்யறீங்கன்னா எத்தனையோ கார்பெண்டரோ இல்ல பிளம்பரோ நிறைய பேர் வச்சு வேலை செய்யறோம். மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்களா வெளியூர்ல இருந்து வந்து வேலை செய்யறவங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கேள்விக்குறி தான். ஆனா நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா வேலை செய்யறோம். ஏதாவது எரர்னா போய் பாக்குறோம், அதை சரி செஞ்சு கொடுக்குறோம். கஸ்டமர் திருப்தி தான் எங்களுக்கு முக்கியம். ஒரு வேலைக்கு எது முக்கியம், அதாவது பொருள் முக்கியமா ஆள் முக்கியமா அப்படின்னு கேட்டா முதல் விஷயம் பொருள் முக்கியம் கிடையாது, ஆள் தான் முக்கியம். பொருள் வந்து 2வது தான் முக்கியம். அப்ப சிறப்பா வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தாதான் இந்த மாதிரி லே பண்ணி கரெக்டா கொண்டுட்டு வர முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா எங்க கிட்ட வந்து ப்ரொஃபஷனலான ஆளுங்கிறாங்க. ஏன்னா தொடர்ச்சி இதே வேலையை செய்யறதுனால அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நல்ல ப்ரொஃபஷனல் ஆயிட்டாங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான பொருளும் எங்கிட்ட இருக்குது, நல்ல திறமையான ஆட்களும் இருக்கிறாங்க, ஒழுக்கமான ஓனர் நான் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனி டைம் எனக்கு வந்து கூப்பிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியா நல்லா நீட்டா ஒரு காசு 10 ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல, வேலை நீட்டா சூப்பரா இருக்கணும் அப்படின்னா கேம்ஸ் இருப்பீங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.